ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ரெசிபி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் செய்யலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதித்திரி சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ இன்றைக்கி நான் ரைஸ் எடுத்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம், பழமாக இருக்கணும் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா ஜூஸியாக வதங்கி வந்துடும். இந்த அளவு தக்காளி வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிக்கணும். மசாலாவும் நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன். இது போல் நல்லா உதிரியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா கூட ஆறின சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸில் நீங்கள் செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எந்த ரைஸாக இருந்தாலும் மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஆற வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக டொமேட்டோ ரைஸ் செஞ்சு கூட ஒரு வடகமோ இல்லை முட்டை ஆம்லேட்டு கூட நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக இன்ஸ்டன்ட் டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்தோன்னே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.